ஹாய் நண்பா, எல்லாருக்குமே எல்என்டி மாதிரியான ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கனவாக இருக்கும். தற்பொழுது எல்என்டியிலிருந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆமாங்க, ஒரே டைமில் 2 ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிப்ளமா படித்தவங்களுக்கு தனியாக இருக்குது, டிகிரி படித்தவங்களுக்கு தனியாக இருக்குது. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் உங்களை ட்ரெயினியாக தான் எடுப்பாங்க. ட்ரெயினி டைமில் 25,000 30,000 உங்களுக்கு சேலரி கிடைக்குது. 1 இயர் ட்ரெயினியை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சேலரி ரேஞ்ச் 40,000 to 45,000 வரைக்கும் இருக்கும். முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். எல்லாருக்கும் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் தான். ஆனா ஐடி கம்பெனில இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்கில்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஜஸ்ட் கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல டாப் 10 ஐடி ஸ்கில்ஸ் இன் டிமாண்ட் ஃபார் 2024 சொல்லி போட்டு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர்ற டிமாண்ட் ஸ்கில்ஸே ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த அளவுக்கு டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய டெக் ஸ்கில்ஸை உங்களால தமிழ்ல கத்துக்க முடியும். அதுக்கு என்ன பண்றது? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் நீங்க சப்மிட் பண்ணி விடுங்க. அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்ல, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற டேட்டா சயின்ஸ், யூஏ யூஎக்ஸ், ஃபுல் ஸ்டாக், ஜாவா போன்ற படிப்புகளை முற்றிலும் தமிழ்ல சொல்லி தராங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் அக்ரிடேட் சர்டிபிகேட் கிடைக்கும். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸ் இருக்கு. ஆன்லைன் கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸோட ஆக்சஸ் கொடுத்துறாங்க. உங்களுடைய ட்ரீம் ஜாபை எடுக்கிறதுக்கான பெஸ்ட் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இன்னும் நிறைய ஹைலைட்ஸ் ஆன விஷயம்லாம் இருக்கு. நீங்க விருப்பப்பட்ட கோர்ஸை உங்களால கத்துக்க முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை டச் பண்ணி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்என்டில இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. 2 விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஷேர் பண்றேன். ஸோ சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெஸ்யூம் எல்லாம் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஜாப் வந்து கிராஜுவேட்டில் கமர்ஷியல் ட்ரெயினி அப்படிங்கிற கேட்டகரி தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ட்ரெயினி அப்படிங்கிற வேர்ட் பார்த்துட்டு ஒரு டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து 1 இயர் ட்ரெயினி இருக்கும். ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் ஆயிரும். இந்த கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரெயினியை பொறுத்தளவு ஒர்க் லொகேஷன் வந்து பேன் இந்தியா தான். நம்ம தமிழகத்திலையும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரெயினி யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, பிகாம் டிகிரி படித்தவங்க, பிபிஏ, பிபிஎம், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிசிப்ளினில் படித்தவங்க, அதுக்கப்புறம் பிஏ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. லைக் ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் சைட் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனாக இருக்கட்டும், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டோரில் வேலைகள் இருக்குது, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது, அண்ட் டைம் ஆஃபீஸில் உங்களுக்கான வேலைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருப்பேன், ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கோடைய டூரேஷன் வந்து 12 மந்த்ஸ், அதாவது 1 இயர் இருக்கும் டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து. ஸோ இந்த ட்ரைனி டைமில் உங்களுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபீஸில் உங்களுக்கு வேலைகள் போடுறாங்க. ஏன்னா வந்து எல்என்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சைட்டு இருக்கும், அதே மாதிரி ஆஃபீஸும் இருக்கும். ஸோ ஆஃபீஸில் உங்களுக்கு வேலைகள் வருது அப்படின்னா வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ட்ரைனி டைமில் இந்த கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரைனியை பொறுத்தளவு ஒரு 25,000 வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ப்ராஜெக்ட் சைட்டில் வேலைகள் வருது அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 3.5 லட்சம் ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் ட்ரைனி டைமில் ஒரு 30,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். 1 இயர் ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சேலரி ரேஞ்ச் வந்து ஒரு 40,000 to 45,000 வரைக்கும் போகும். இந்த ஜாபுக்கு பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஏப்ரல் மே 2025 நீங்கள் பாஸ் அவுட் ஆக போகிறீங்களா? ஸோ உங்களுடைய எக்ஸாம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுதா? நீங்கள் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த வேலை வாய்ப்பு முழுக்க 2025 பாஸ் அவுட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதனால் 2025 பாஸ் அவுட் ஆக போகிற இந்த டிசிப்ளின் படிச்சிருக்கக்கூடிய டிகிரி கேண்டிடேட் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட் 10th, அதை ஃபாலோ பண்ணி 12th, அதுக்கப்புறம் ஏப்ரல் மே 2025 இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ண போகிற ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்.
அண்ட் உங்களுடைய டிகிரியில் குறைந்தது நீங்கள் 60% மதிப்பெண்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அரியர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்ளை பண்ணுற கேண்டிடேட் அரியர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் ஃபுல் டைமாக தான் நீங்கள் டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பார்ட் டைமாக படிச்சிருக்கீங்க, கரஸ்பாண்டன்ஸாக டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்தளவு 1 ஜூலை 2002 அதிலிருந்து 30 ஜூன் 2007 இந்த 2 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய பிறந்த தேதி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி ஜிடி அண்ட் இன்டர்வியூ கூட உங்களுக்கு இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் ஆல்சோ சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரெயினிங். ஓகேவா, டிப்ளமோ படித்தவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு. ஒர்க் லொக்கேஷன் ஆல்சோ உங்களுக்கு பேன் இந்தியா தான், நம்ம தமிழகத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரைனிங்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்துடலாம். என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோவில் நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் இல்லைனா ஆட்டோமொபைல், கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி இல்லைனா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்க, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படித்தவங்க, என்விரான்மெண்டலில் ஹெல்த் அண்ட் சேஃப்டி படித்தவங்க, டிப்ளமோவில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஃபயர் சேஃப்டி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், மைனிங், சர்வே, இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோவில் நிறைய டிசிப்ளின் இருக்குது. அண்ட் இந்த டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரைனிங்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனியாக தான் எடுப்பாங்க. 12 months உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரைனி டைமில் உங்களுடைய சேலரி வந்து ஆஃபீஸில் உங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்கன்னா வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய். அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 20,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ப்ராஜெக்ட் சைட்டில் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய், ஒரு 24,000 to 25,000 வரைக்கும் நீங்கள் டூரிங் ட்ரைனி டைமில் ஏர்ன் பண்ணலாம். ஆஃப்டர் த ட்ரைனிங் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 வரைக்கும் நீங்கள் சேலரி எடுக்கலாம். 1 year ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 35,000 வரைக்கும் உங்களுடைய சேலரி ரேஞ்ச் போகும். சரிங்களா? அண்ட் இந்த ஜாபுக்கு 3 years டிப்ளமோவில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிசிப்ளின் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இயர் ஆஃப் பாசிங் ஆல்சோ 2025 தான் கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டிப்ளமோவில் சாண்ட்விச் கோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ சாண்ட்விச் கோர்ஸ் படித்தவங்களாம் இந்த ஒரு டிப்ளமோ ட்ரெயின் இன்ஜினியருக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அரியர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஒன்லி ஃபுல் டைம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பார்ட் டைமாக கரஸ்பாண்டன்ஸாக டிப்ளமோ படிக்கிறீங்கன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். அண்ட் அதே மாதிரி இந்த ஜாபுக்கும் 1 ஜூலை 2003 30 ஜூன் 2007 இந்த வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய பிறந்த தேதி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதும் சேம் உங்களுக்கு அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி மெடிக்கல் ஃபிட்னஸ் ஆல்சோ வைப்பாங்க. சிம்பிள் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். பேசிக்கான டீட்டெயில்ஸ், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, மாவட்டத்தின் பெயர், உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் டிப்ளமோவில் வாங்கிருக்கூடிய மார்க்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. ஃபைனலாக உங்களுடைய அப்டேட் ரெஸ்யூமை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷனை டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் எல்என்டி சைட்லேருந்து உங்களுக்கு இமெயில் மூலமாக, எஸ்எம்எஸ் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக கேம்பஸ் இந்த ஒரு கேம்பஸ் ஹையரிங் பற்றின அப்டேட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக உங்களுக்கு மெயில் வரலாம், இல்லைனா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மூலமாக கூட அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. 2 விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன், நான் ஐடி கேட்டகரியில் டிகிரி படித்தவங்களுக்கும் டிப்ளமோவில் இன்ஜினியரிங் டிசிப்ளின் படித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்புங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.